ஆமாங்க, கரெக்ட் தான். நமக்கு தான் டிவோர்ஸ் ஆக போதே. நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. உண்மை தெரிஞ்சதும் சந்தோஷமா என் கூட வருவா. அவளை கூட்டிட்டு வந்து நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சொல்ல மாதிரி எதுவும் செஞ்சிருவாளா? நீ கோச்சுக்காதீங்க, நான் ஒன்னே மட்டும் கேக்குறேன். நம்ம அவங்களை கூட்டிட்டு வர போறது இல்ல, அப்புறம் நம்ம அவங்களை பார்க்க போகணும். பேசாம அப்படியே திருப்பி இருங்க. உங்க இடியா வான்னு சொல்றேன்ல. சரி சரி, டென்ஷன் ஆகாது, நான் எதுவும் கேட்கறேன். என்னடா குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கே நடந்துட்டு இருக்க? என்ன நிலா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துடும் நினைக்கிறியா? ஆமாப்பா, அப்படி சொல்லிதானே நிலா போயிருக்கு. அந்த பொண்ணை வச்சுட்டு இவன் என்னடா பண்ண போறான்? என்னடா முறைக்கிற? உத்தம மாதிரி என்ன திட்டிட்டு இருப்பல? இப்ப நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்கேன்னு பாத்தியா? பொண்டாட்டி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வர்ற. நல்லா இருக்குல்ல இது? உங்க பையன் உங்களை மாதிரி தானே இருப்பான். இருக்க வேணாம். யார் இருக்க சொன்னது? ஏண்டா அப்பனதான் கெட்டவன் கெட்டவன் சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்க எல்லாம் நல்லவங்க தான்டா. நீங்க ஒழுக்கமா இருக்க கூடாதுன்னு நானே குறுக்கமா வந்து படுத்தேன். என்னமோ பேசுற பேச்சு தம்பி, அவ்வளவுதான் உன் வாழ்க்கை சோழி முடிஞ்சது. சோடுதே கதம் கதம். கல்யாண நாள் பார் சொல்லலாமா? நேரம் தெரியாம காமெடி பண்ணிருக்காரு இவரு. என்ன இப்படி பேசுறாரு? நான் என்னடா பண்றது? நான் தான் சொன்னேன்லடா, நீ எங்க கேட்ட? ஓ, நீங்க எல்லாரும் வேற டார்ச்சர் பண்றீங்களே. நாங்க என்னடா உன்னை டார்ச்சர் பண்ணோம்? நிஜமா இல்ல, காயத்ரி கூட்டு வந்துடலானே. உன் கண்ணு முன்னாடி தானே கூட்டிட்டு வரேன்னு போனாங்க. நீ என்ன இப்ப கோமாலையா இருந்த? இதெல்லாம் நடக்கும் நான் நினைக்கவே இல்லைண்ணே. எல்லாமே தப்பு தப்பா போயிட்டு இருக்குண்ணே. என்னடா தப்பா போயிட்டு இருக்கு? நீ தானே அந்த பொண்ணை போய் பஸ் ஸ்டாப்ல பார்த்து தினம் நின்னு பேசுன. நான் பேசினா உடனே வீடு கொடுத்துருவீங்களா? நீ பேச மட்டுமாடா செஞ்ச? நான் வேற எதுவுமே பண்ணலடா. காயத்ரியை போய் கூட்டிட்டு வரேன்னா உங்க கிளம்புனதுக்கு காரணமே நீ தானடா.